பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அம்மா சத்தாவுக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு, திருவிழா முடிஞ்சு அவ்வளோவா நாங்கள் வரவே இல்லை. 1 மாதம் ஆக போகுது. இன்றைக்கி தான் அம்மா சத்தாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆனால் என்னென்ன சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரஞ்சிதம்மா வந்து இந்த வீடியோவில் வந்து தயிர் வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத போட்டிருக்காரு. ஏன்னா ரொம்ப நாளாகவே ரஞ்சிதம்மா எப்படி வடை செய்கிறாங்க, ரஞ்சிதம்மா வடை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் ரஞ்சிதம்மா எப்படி வடை செய்கிறாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுறவங்க சென்னையில் தான் சாப்பாடு போடுறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து 7ஆம் ஆண்டு நினைவு நாள். அவங்க அம்மாவுக்கு வந்து தயிர் வடைன்னா ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி அவங்க சொல்லும் போது சொன்னாங்கன்னா தயிர் வடை கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி தயிர் வடை. அதனால் தயிர் வடை, அதனால் அந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து நாங்கள் என்னென்ன சமைச்சோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா வந்து டிஷ்ஷெல்லாம் சரியாக போடுறதில்ல. ஏன்னா அப்போலேருந்து ஒரே டிஷ்ஷாக போடுறோம், வித்தியாசமாக போடலை. அதனால் நாங்கள் எப்பொழுதும் ஆசைப்பட்டு வந்து அம்மா சத்தாவுக்கு சாப்பாடு போடுறதோட முடிச்சிருவோம். ஆனால் இன்றைக்கி வந்து மாமா வந்து இல்லை நான் தயிர் வடை போடுறேன், நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதை நான் வீட்டில் எடுத்திருக்கேன். இதிலே கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து இப்போ என்னென்ன சாப்பாடுங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். 3/4 கிலோ உளுந்து வந்து ஆட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம் வெட்டி இருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம், ஏன்னா நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அதையும் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், எல்லாம் பார்த்திங்கன்னா பொடிசாக நறுக்கியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து, ஏன்னா பெருசாக நறுக்குனா எல்லாமே வந்து தூக்கி போட்டுருவோம். ஆனால் இது இந்த மாதிரி போடும்போது அப்படியே வடையோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுவும் தயிர் வடையோடு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3-4 கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கொத்து மல்லித்தலை, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு வந்து நீங்கள் 1-2 உடச்சி போட்டாங்கனாலும் ஓகே, இல்லை இப்படியே போட்டாலும் சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 கை அளவுக்கு அரிசி மாவு, இதை போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா பிசைச்சிக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம். ஏன்னா நம்ம வடையில் வந்து ஒரு சில பேர் வந்து லூஸாக ஆட்டினாலும் ஆட்டிடுவோம் தண்ணி ஊற்றி. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் தண்ணி தெளிச்சிக்கிடலாம். அதுக்கப்புறம் வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரஞ்சிதம்மா வடை வந்துட்டு ஊசாது. நிறைய பேர் ரஞ்சிதம்மா எப்படி வடை சுடுறாங்கன்ட்டு பழைய வீட்டில் நிறைய கேட்டிருக்காங்க. அதுக்கான வீடியோ இன்றைக்கி தான் வருது. பாருங்க, தண்ணியை விட்டு தெறிக்கி விடுறாரு. இப்படி வந்து லைட்டாக பாதி வெந்து பாதி வேகாமல் வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மாமா திருப்பி போடுவாங்க. இது வந்து அடுத்த ரவுண்டுக்கு இப்போ போட்டாச்சு. இப்போ போட்டுட்டு இது வெந்துக்கிட்டு இருக்கப்பவே நம்ம முன்னே எடுத்து வச்சுக்க. இது வந்து பார்த்திங்கன்னா அரை வேக்காடில் தான் இருக்கும். அதனால் இந்த அரை வேக்காடு வடையும் நம்ம இதிலே சேர்த்துடலாம். இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா எல்லா வடையும் ஒரே கலரில் இருக்கும், பார்க்கும்போது ஒரே யூனிஃபார்மாக தெரியும். அதே சமயம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக போட்டு நம்ம எடுக்கும்போது அதுக்கு கொஞ்சம் நேரம் இழுக்கும் வடை வேகிறதுக்கெல்லாம். ஸோ அப்போ நமக்கு லேட்டாகும். இப்படி போடும்போது ஒரே ட்ரிப்பில் நம்ம ஒரு 20 சட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு 20 30 நம்ம எடுத்துடலாம். அப்போ நேரம் மிச்சமாகவும் வேலை மிச்சமாகவும் பார்க்கவும் யூனிஃபார்மாக ஒரே கலரில் இருக்கும் எல்லாமே. நான் வடையை எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். மாமா சொல்ற இதுல வந்து ஒரே யூனிஃபார்ம் அப்படி நான் கேட்டேன். ஒரே யூனிஃபார்ம் என்ன யூனிஃபார்ம்னா தயிர் யூனிஃபார்ம். எந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்? எந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ன்றதுக்கு தயிர் யூனிஃபார்ம். எல்லாமே சொன்ன மாதிரி ஒரே கலராகவே தான் இருக்கு. இங்கிட்ட வந்து காட்டப்ப தான் தெரியும். இப்போ எண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லை, தயிரில் போடணும்.
தயிரில் போடணும், தயிர் வடை. தயிரில் போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் ஒரு வடையை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் தயிரில் போடுவோம். இப்போ நம்ம வந்து வடையெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அங்கே எடுத்துகிட்டு போகிற தயிர் வடைக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வந்து நம்ம தண்ணியில் ஒரு நல்ல தண்ணியில் வந்து நல்லா அந்த வடையை வந்து கொஞ்சம் ஊற வச்சுக்குவோம். ஏன்னா அப்போ தான் வந்து தயிர் வந்து நல்லா இழுக்கும். இப்படியே போட்டோம்னா தயிர் வந்து இழுக்காது. அதனால் நம்ம தயிரை ஊற வச்சுக்குவோம், தண்ணியில் ஊற வச்சுக்குவோம். இப்போ இந்த குண்டாலே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இந்த வாளியில். இப்போ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே வந்து தயிர் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். எதுக்காகனா தயிர் வந்து நம்ம அப்படியே ஊற்றும்போது அந்த ஒரு மாதிரி கெட்டியாக தனித்தனியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதில் ஊற்றிக்கலாம். நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே வடையில் போட்டிருக்கோம். இதனால இந்த தயிருக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுப்போம். இப்போ கிண்ணதுக்கப்புறம் இந்த வடையை எடுத்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா புழிஞ்சு தண்ணி எடுத்துடணும். தண்ணி எடுத்துகிட்டு இந்த வடையில் தயிரில் சேர்த்துட வேண்டியதான். ரவுண்டாக போட்ட வடை நசுக்கி வேறு லெவல் ஆக்குறீங்க. அது தயிரில் ஊறிச்சுன்னா சேப்புக்கு வந்துடும். இப்போ சேஃப் வந்துடும். இல்லைப்பா தயிரில் ஊறுதில்ல பார்த்தியா எப்படி வந்துருச்சுன்னு. ரவுண்டத்தில் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம அதை பார்த்தா சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். கொஞ்சம் மேலே வந்து ஜீரகத்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். மேலே மல்லித்தலையும் போடலாம். நம்ம வடையில் ஏற்கனவே போட்டதுனால அதை நான் போடலை. ஆனால் அவ்வளோதான், தயிர் வடை ரெடி ஆகிடுச்சு. மச்சி ஹாய் மச்சி, ஹாய் சொல்லு மச்சி. ரொம்ப நல்லாச்சு அம்மாச்சை பார்த்து. ரொம்ப நன்றி, வணக்கம். எல்லாரும் எடுத்துட்டு இருக்காங்க. சாப்பாடு இங்கே வரிசையாக எடுத்து வச்சதுக்கப்புறம் என்னென்ன சாப்பாடுன்றதை காட்டலாம். இங்கே வந்து எல்லாம் உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரொம்ப நாளாக வராதனால இங்கே ஒரு பாட்டி இறந்துட்டாங்க. அது எங்களுக்கு தெரியாது, அதனால் அதை நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஏன்னா அந்த தாத்தாங்களுக்கு இடையில ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்க நல்லா இருந்தாங்களா, திடீர்னு விழுந்தாங்களாம், இறந்துட்டாங்களாம். அதாவது எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். எப்போதும் போல் ஸ்வீட்டு, சிப்ஸு, சாதம், சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார், வத்த குழம்பு, மோர், ரசம், இன்றைக்கி வந்து தயிர் வடை, பாயாசம், அப்பளம். என்ன எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் வாழைக்காய், அப்புறம் வந்து சொரக்காய் கூட்டு. அதனால எல்லாரும் வந்து கேட்டுட்ருக்காங்க. வாழைக்காய், தயிர் வடை, தயிரெல்லாம் ஊறிடுச்சு. நீங்கள் ஒழுங்காக இந்த மாதிரி சொன்ன மாதிரி கேட்டால் தானே. கத்திரிக்காய் சாம்பார். யார் நம்ம சாப்பிட போறாங்க பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து பரிமிளா நெப்போலியன்கிறவங்க இன்னைக்கு சாப்பாடு போடுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவோட இன்னைக்கு 7ஆம் ஆண்டு நினைவு நாள். அவங்க பேர் பார்த்தீங்கன்னா பிலோமினா. அவங்களோட இன்னைக்கு 7ஆம் ஆண்டு நினைவு நாள். ஸோ அவங்களோட ஆத்மா சாந்தியர்களுக்காக நம்ம அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்குவோம். அதே மாதிரி நமக்கு சாப்பாடு போட்ட பரிமிளா நெப்போலியன் அவங்களோட குடும்பமும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அவங்க நோய் நொடி இல்லாமல் இன்னும் மேலும் சிறப்பாக வாழணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்காகவும் சேர்த்து நம்ம ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம். நம்ம இன்னைக்கு
அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே தந்தை முகம் தாயின் முகம் கண்டறியோமே மனதாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே தந்தை முகம் தாயின் முகம் கண்டறியோமே மனதாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே எங்களுக்கோர் அன்பு செய்ய யாரும் இல்லையே எங்களுக்கோர் அன்பு செய்ய யாரும் இல்லையே இதை அறியாயோ முருகாவும் கருணை இல்லையே முருகா 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 அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய ஆசிரமத்தின் சார்பாக அவர்கள் நிறுவனி வாழ்த்துகிறோம் நன்றி நன்றி திருவரங்கத்தினும் நெடிய கடல் பாலிடையன் பாலாடையனும் பலமுறை முடிவினும் இருதய நடுவினும் பலகாலம் மலர்கின்ற தெய்வமே யாழமிசை என்ன மறுமாறாகற்பை கொட்புகாதிருக்கவும் அருள் புரிகுவாய் மாமா எல்லாமே சாப்பிடுங்க, நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கோங்கய்யா. வத்த குழம்பு இருக்கு, மோர் இருக்கு, ரசம் இருக்கு, எல்லாமே இருக்கு. வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கோங்க. மாமா அம்மாவோட ஆத்மா வந்து சாந்தி அடைக்க நானும் வந்து மௌனஞ்சலி செலுத்திக்கிறேன். அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். என்னோட வாழ்த்துக்கள். வத்த குழம்பு ரஞ்சிதா மட்டும் வந்து எல்லாம் மாம்பழத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மார்க்கெட் போனீங்களா? குட்டி மாம்பழமா பெரிய மாம்பழமா? இந்த பாட்டி வந்து சாப்பிட்டுட்டு பாதி சாப்பிட்டு பாதி வந்து அங்கே வச்சுட்டாங்க. அவங்க பசிக்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. மச்சி உன்னை பற்றி பேசுகிறேன்னா கரெக்டாக பார்க்குற பற்றி அமைச்சு உன்னை ஃபோட்டோ எடுத்து காட்டணுமா? இந்த வரேன். அம்மாச்சி எப்போதும் நான் வீடியோ எடுத்துன்னு உடனே என்ன ஃபோட்டோ எடுத்து காட்டணுமா? அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணுமா? போன டைம் வந்து சரண்லாம் வந்துட்டு சரண் வந்து இங்கே தான் வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துகிட்டு சரணோட வரும்போது தான் நாங்கள் உள்ளெல்லாம் போனோம். அதுக்கப்புறம் அவ்வளோவா போகவே இல்லை. இது ஃபுல்லாகவே வந்து நாங்களும் வந்து இங்கே வந்து வர ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமாகவும் இங்கே வந்து வேலை நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அதான் நாங்கள் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். அங்கே வந்து சிவன் கோவில் கட்டிகிட்ருக்காங்க. நான் முடிக்கலை. வான்கோழி வாத்து வான்கோழி ஆனால் நான் கொலுசை பார்த்தா கொத்துன்னு சொல்லிட்டு எல்லாம் தெறிக்க விட்டு ஓடுவோம். அதை பார்த்தோன்னே அவ்வளோதான். கிளம்ப போகிறோம். மணி 2:45 2:40 போதும். கிளம்ப போகிறோம்.